Welcome to my channel. Prepared and presented by Hemalata. Let us see the glossary. Circumnavigate. To travel all the way around something, especially the earth. உலகத்தை சுற்றுவது. Indigenously. Naturally. Innately. Inherently. உள்நாட்டிலேயே. Consonants. Agreement or compatibility between opinions or actions. இசைந்திருத்தல். Skippered. To act as a master or captain of a vessel, especially a small boat. கப்பல் தலைவராக இருத்தல். Expedition. A journey or voyage made for some specific purpose, such as of war or exploration. ஆய்வு பயணம். Replenishment. Restoration of a stock or supply to a former level or condition. நிரப்பப்படாத. Apprehensive. Anxious or fearful that something bad or unpleasant will happen. கவலையான. Contention. Strenuous effort, struggling together in opposition. வாதிடுதல். Auxiliary. Additional, used as a reserve or substitute in case of need. துணையான. Anticipate. To foresee, to realize beforehand. To expect, be sure of. எதிர்நோக்குதல். Bioluminescence. The production of light by living organisms. உயிர் ஒளிர்வு. Golgappas. The other term for Panipuri. Panipuri. Morale. Emotional or mental condition with respect to confidence, especially in the face of hardships. மன வலிமை. Interviewer. Can you tell us about the training you had undergone before this expedition? இந்த ஆய்வு பயணத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு இன்டர்வியூர் கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி ரிப்ளை பண்ணுறாங்க. We started with some theoretical courses on navigation, communication and weather prediction. நாங்கள் நிறைய தியரட்டிக்கல் கோர்சஸில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். நேவிகேஷன் அப்படின்னா கப்பல் ஓட்டுவது, கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு முறை, வெதர் ப்ரெடிக்ஷன் அப்படின்னா காலநிலை முன்னறிவிப்பு. இதை பற்றியான தியரட்டிக்கல் கோர்சஸில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்க கற்றுக்கிட்டோம். கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். கிளாஸ் ரூம் கோர்சஸ் நம்ம தியரியாக படிக்கிறது வேறு, நம்ம வெளியில் போய் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது வேறு. ஸோ அதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சது. ஸோ வி வர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னா நேரடி பயிற்சி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. லைக் எப்படி அப்படின்னா ஹவு டு ரிப்பேர் திங்ஸ் and how to deal with emergencies when the weather gets rough if there is a medical emergency. எப்பயோ அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்பட்டது அப்படின்னா, அவசர மருத்துவ தேவை எப்பெல்லாம் இருக்கோ அப்போல்லாம் எப்படி நாங்கள் சில விஷயங்கள் எமர்ஜென்சி டைமில் எப்படியெல்லாம் சில விஷயங்கள் பண்ணுறது, திங்ஸ் எல்லாம் பொருட்கள்லாம் பழுது எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் எல்லாமே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அண்ட் ட்ரைனிங் வாஸ் நீடட் இன் டாக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் as well. திட்டமிடுதல் சார்ந்த நோக்கில் கூட எங்களுக்கு பயிற்சி தேவைப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. Aishwarya, we went our basic sail training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Center, INWTC, and at various schools in the Southern Naval Base in Kochi. ஐஸ்வர்யா ரிப்ளை பண்ணுறாங்க அந்த இன்டர்வியூர் கேட்ட கொஷின்ஸ்க்கு. எங்களோட ஆரம்பக்கட்ட படகு ஓட்டும் பயிற்சி நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய இந்திய கடற்படை கப்பல் பயிற்சி மையம், இந்தியன் நேவல் வாட்டர்மேன் ஷிப் ட்ரைனிங் சென்டர், இங்கே தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கொச்சியில் இருக்கக்கூடிய சதர்ன் நேவல் பேஸ், தெற்கத்திய கடற்படை மையங்கள்லையும் நாங்கள் நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிட்டோம். We even sailed on INSV Maday to Mauritius in 2016 and 2017 and back, and also to Cape Town in December 2016. நாங்கள் INSV மாதே அந்த பாய்மர கப்பலில் மொரீஷியஸ்க்கு நாங்கள் போனோம். 2016 அண்ட் 2017 மொரீஷியஸ்க்கு போனோம். 2016 டிசம்பரில் கேப்டவுனுக்கும் நாங்கள் ட்ராவல் ஆகி போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. We were trained for almost 3 years to prepare for the voyage. நாங்கள் அநேகமாக ஒரு 3 years இந்த மாதிரி ஒரு வாயேஜ் அப்படின்னா மிகப்பெரிய பயணம், கடல் பயணம். இந்த மாதிரி பயணம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆண்டுகள் எங்களுக்கு பயிற்சி தேவை. நாங்கள் 3 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம் பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. Since a boat was old, it had minor leaks and repairs.
அந்த படகு ரொம்ப பழையதாக இருந்ததுனால அதில் சிறிய கசிவுகளும், லீக்ஸ் அப்படின்னா கசிவுகளும், ரிப்பேர்ஸ் அப்படின்னா பழுதுகளும் இருந்தது. ஆல்சோ we ran out of water and food soon. சில நேரங்கள் நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு தண்ணீர், வாட்டர் அண்ட் ஃபுட் இதெல்லாமே எங்களுக்கு வந்து கையிருப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது, பத்தாமல் இருந்தது, டெஃபிசிட்டாக இருந்தது. ஸோ த ட்ரிப் வாஸ் அ டியூட்டோரியல் ஃபார் அஸ். அந்த மாதிரி டைமில் இந்த பயணமானது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இருந்தது. டியூட்டோரியல்னால் இந்த இடத்துல பாடம், நல்ல ஒரு பாடமாக இருந்தது. இதுக்கு ஆன் ஹவு டு மேனேஜ் ஃபுட், வாட்டர் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி டியூரிங் த பிக் வாயேஜ். எப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி உணவு, தண்ணீர், மின்சாரம் இந்த மாதிரி விஷயங்களில் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது நம்ம அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறது, ஃபேஸ் பண்ணுறது. வெறும் வந்து நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமா தெரியல, ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், அது அங்கே சர்வை பண்ணுறதுக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அதை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுங்கிறதும் அந்த பயிற்சியில் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. இன்டர்வியூவர், வாட் வாஸ் அ செலெக்ஷன் ப்ராசஸ்? உங்களை வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுத்தாங்க, அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா ரிப்ளை பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் த 30 women who had applied, 6 of us were shortlisted based on the little survival skills we showcased. டோட்டலாக வந்து 30 பெண்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் எங்களை வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த லிட்டில் சர்வைவல் ஸ்கில்ஸ். லிட்டில் அப்படின்னா சிறிய, சர்வைவல் அப்படின்னா உயிர் பிழைக்கக்கூடிய, ஸ்கில்னா திறமைகள். சிறிய உயிர் பிழைக்கும் திறமைகளை வந்து நாங்கள் வந்து வெளிப்படுத்தணும். அதை பேஸ் பண்ணி தான் எங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த க்ரூ வாஸ் மென்டர்ட் பை கமாண்டர் திலீப் ஜாண்ட். இந்த குழு இருக்கு இல்லையா, இந்த குழுக்கு யார் பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னா கமாண்டர் திலீப் ஜாண்ட். அவர் தான் வந்து பயிற்சி கொடுத்தாரு. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த ஃப்ளேர் அப்ஸ் அட் சி, ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட்ஸ் அபவுட் ஜாயினிங் த டீம். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு சில பேர் சொன்னாங்க, நிறையா ஃப்ளேர் அப்ஸ் அப்படின்னா கடல் சீற்றங்கள்லாம் எப்படி இருக்கும் இல்லையா, ரொம்பவே பயமாக இருக்கும், பயங்கரமாகவும் இருக்கும். அதை பற்றிலாம் சில பேர் சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, என்னடா அந்த டீமில் ஜாயின் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் பயமாக இருந்ததுனால செகண்ட் தாட்ஸ் அப்படின்னா அந்த டீமில் எனக்கு சேர்றதுக்கு ரொம்ப ரெடியாக நான் இல்லை, ரொம்ப கொஞ்சம் ஹெசிடேட்டாக, அந்த தயக்கமாக இருக்கிறது தான் செகண்ட் தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதில் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன், ஓகே சேரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. இன்டர்வியூவர், ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் when you told them about this expedition? நீங்கள் உங்களோட இந்த எக்ஸ்பெடிஷன் ஆய்வு பயணத்தை பற்றி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லும் பொழுது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, பிரதிபலிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, our families did have a hard time, but that was because most of them had never even seen the sea. எங்களோட ஃபேமிலிக்கு அந்த டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான காலமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அவங்க நிறையா பேர், எங்கள் ஃபேமிலியில் நிறையா பேர் வந்து கடலை நேரில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 of us are from the mountains. எங்களில் 4 பேர் வந்து மலை பிரதேசத்தை சேர்ந்தவங்க தான். The first time my parents saw the ocean was when I invited them to visit. எங்களோட பேரண்ட்ஸை நாங்கள் வந்து இங்கே கூப்பிட்டப்போ தான், இங்கே வந்து கடலை பார்க்க கூப்பிட்டப்போ தான் எங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட லைஃப்லேயே வந்து கடலை பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. But once they saw that we were doing well and looking after ourselves, they were quite supportive. நாங்கள் எங்களே எவ்வளோ நல்லா வந்து பார்த்துக்கிறோம், பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க நேரில் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டுமே எங்களுக்கு தந்தாங்க. நாங்கள் எவ்வளோ திறம்பட இங்கே வந்து செயல்படுறோம் அப்படின்லாம் அவங்க நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தர ஆரம்பித்தாங்க. They were apprehensive and supportive too. எங்களோட பேரண்ட்ஸ் எங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அவங்க மனசுலேயும் பயம் இருக்கும் இல்லையா, அச்சம் கொண்டவர்களாகவும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், வாட் were your aims and how did you work to achieve them? உங்களோட குறிக்கோளில் என்னவா இருந்தது, அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி ரிப்ளை பண்ணுறாங்க, ஐ வாண்டட் டு மேக் ஷியோர் that I complete this journey with ultimate honesty. இந்த பயணத்தை நாங்கள் வந்து ஒரு அதிகபட்ச
ஒரு உச்சக்கட்ட நேர்மையோடு நாங்கள் வந்து இதை நிறைவு செய்யணும்னு நாங்கள் வந்து நினச்சோம். அதுதான் நாங்கள் பண்ணணும். ஐ டிட் நாட் செட் அவுட் ஃபார் அ டெஸ்டினேஷன். ஒரு பெரிய ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னா இலக்கு, ஒரு எய்ம், அந்த இலக்கு பெரிய அதெல்லாம் நோக்கி நாங்கள்லாம் வந்து புறப்படல. ஜஸ்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, இட் வாஸ் அ ஜேர்னி தட் மேட்டர் டு மீ த மோஸ்ட். இதை வந்து இந்த பயணத்தை ரொம்ப அர்த்தமுள்ளதாக நாங்கள் மாற்றணும், ரொம்ப நேர்மையானதாக நாங்கள் மாற்றணும்னு தான் நாங்கள் நினச்சோம். ஸோ மை கன்டென்ஷன், என்னோட திருப்தியில் வந்து என்ன அப்படின்னா, வாஸ் டு மேக் ஷுர் தட் வி கோ பை த ரூல்ஸ் ஆஃப் சர்க்கம் நேவிகேஷன் விச் சே that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else assistance. நாங்கள் வந்து இந்த உலகை சுற்றி வரக்கூடிய இந்த கடல் பயண விதிகள், சர்க்கம் நேவிகேஷன் ரூல்ஸ் அப்படின்னா கடல் பயண விதிகள்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் போல இருக்குது. அதை வந்து நாங்கள் ரொம்பவே கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தோங்கிறது தான் எங்களோட எய்மாக இருந்தது. அப்படி தான் நாங்கள் வந்தோம். அந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப எந்த விதமான ரிப்பல்ஷன் அப்படின்னா விலகிறது, அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதான் ரிப்பல்ஷன்னா விலக்கல் ஆதாரங்களை நாங்கள் பயன்படுத்தவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய உதவி, அசிஸ்டன்ஸ்னால் இந்த இடத்துல உதவி, மற்றவர்களோட உதவியை நாங்கள் பெறவே கூடாதுங்கிறது தான் எங்களுக்கு சொல்லப்பட்ட கடல் பயண விதிகள், சர்க்கம் நேவிகேஷன் ரூல்ஸ். அதுதான் ஐ கிராஸ்ப்டு தட் கம்ப்ளீட்லி. நான் வந்து அதை டோட்டலாக முற்றிலுமாக வந்து உள்வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், name that one quality of yours that enabled you to complete this expedition successfully. இந்த எக்ஸ்பெடிஷன் ஆய்வு பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உங்களோட எந்த குவாலிட்டி, எந்த குணாதிசயம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி ரிப்ளை பண்ணுறாங்க, whenever the winds dropped, it wouldn't have taken me even a fraction of a second to switch on the engine and say let's go 1 mile ahead. காற்றோட நிலை இருக்கு இல்லையா, விண்ட்ஸ்னால் காற்று, காற்றோட நிலை ட்ராப்டு குறையும் போது எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட ஆகாது அந்த இன்ஜினை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி நான் போகிறதுக்கு. ஆனால் வந்து என்ன என்னை வந்து தடுத்தது அப்படின்னா, பட் இன்சைட் ஆஃப் மீ சம்திங் போக்ட் மீ அண்ட் சே தட் யூ ஹாவ் டு பி ஆனஸ்ட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் தீஸ் எக்ஸ்பெடிஷன் ஹேஸ் டு பி டன் வித் ஆனஸ்டி. ஆனால் என்னோட மனசில் ஏதோ ஒன்று அப்படியே ஒரு நுழையும், போக்குன்னா நுழையிறது, ஏதோ நுழைஞ்சு சொல்லிகிட்டே இருக்கும், நீ வந்து உனக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அதனால தான் நான் என்ன பண்ணேன், என்ஜினை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணாமலே செயல்போட்லேயே நாங்கள் வந்து இந்த ட்ராவலை, இந்த வாயேஜை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து இது பண்ணணும். I'm glad, I'm happy that we were able to finish it successfully without the use of engine at all. எந்த விதமான என்ஜினை யூஸ் பண்ணாமல் நாங்கள் இந்த வாயேஜை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதை நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், as a head of the crew, how did you involve the team? ஒரு குழுவினோட தலைவியாக அந்த குழுவை நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ஈடுபட செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி ரிப்ளை பண்ணுறாங்க, we have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with situations, but that was a good thing because we could discuss different ways of solving a problem and choose the best one. நாங்கள் எல்லாருமே, எங்கள் டீமில் இருந்த எல்லாருமே ஒரே அளவில் தான் நாங்கள் வந்து கப்பல் ஓட்டினோம், ஒரே மாதிரி பயிற்சி தான் எங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கே உரிய அந்த வேஸ், அவங்களுக்கே உரிய அந்த யூனிக்கான வேஸில் அந்த சுச்சுவேஷன் நாங்கள் வந்து சமாளிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா சொல்யூஷன்ஸ் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. நம்மளே போட்டு ப்ராப்ளமை ஒரே ஆங்கிள்லேயே திங்க் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நமக்கு ஒரே சொல்யூஷன் தான் கிடைக்கும். இதே ஒரு டீம் ஒர்க்கில் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கொலாபரேட் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாமே டீம் ஒர்க் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் I would say it was easier for us to collaborate and work together. இன்னும் சொல்லப்போனால் இந்த டீம் ஒர்க் வந்து நல்ல ஒன்று கூடி பணியாற்றவும், நல்ல ஒத்துழைப்போடு வேலை செய்யவும் இந்த டீம் ஒர்க் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பாயல் குப்தா, when you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. நீங்கள் வந்து சீல இருக்கும் பொழுது டீம் ஒர்க் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும். க்ரைசிஸ் டைமில், க்ரைசிஸ்னால் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குழு செயல்பாடு, இந்த டீம் ஒர்க்குங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா தனியாக ஒரு ஆளால் எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் பண்ண முடியாது, பண்ணணும்னு நினச்சாலும் அது இம்பாசிபிளான விஷயமா இருக்கும். ஈவன் டியூரிங் தி ஸ்டார்ம் when 3 people would be out on watch, the other 3 who would be inside wouldn't be able to rest. இந்த புயல்கள்,
ஸ்டார்ம்னா புயல். புயல் ஏற்படும் பொழுது எல்லாமே 3 பேர், எங்கள் டீமில் 3 பேர் நாங்கள் வெளியே இருந்து வாட்ச் பண்ணாலும் உள்ளே இருக்கக்கூடிய 3 பேருமே என்ன பண்ண மாட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கவே வந்து மாட்டாங்க. Somebody would heat the water, the other person would heat the gloves because it was raining also. அந்த புயல் ஏற்படும் சமயத்தில், மழை ஏற்படக்கூடிய சமயத்தில் வந்து என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் 3 பேர் வெளியே வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் புயலெல்லாம் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய 3 பேர் ரெஸ்ட் எடுக்காமல் வாட்டர் ஹீட் பண்ணுறதாகட்டும், மழை பெய்கிறப்ப வந்து க்ளவுஸ் எல்லாமே ஹீட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ டீம் எஃபர்ட் ஆக்சுவலி ஹெல்ப் இன் நேவிகேட்டிங் டு த 20 hours லாங் ஸ்டார்ம். 20 மணி நேரம் அந்த புயல் வீசிய காலத்தில் கூட இந்த குழு முயற்சி, இந்த டீம் எஃபர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிஜமாலுமே எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஐ ஃபீல் தட் இஃப் ஐ ஹேட் பீன் அலோன் தென் இட் வுட் ஹேவ் பீன் அ நைட்மேர் டு டீல் வித் த சேலஞ்சஸ் தட் த சீ த்ரோஸ் அட் யூ. நிஜமாலுமே சொல்லப்போனால் கடல் வந்து நம்ம மேலே சுமத்தக்கூடிய சவால்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சமாளிக்கிறதுக்கு நான் மட்டும் தனியாக இருந்திருந்தா அது ஒரு நைட் மேராக இருந்திருக்கும், ஒரு பகல் கனவாகவே அது இருந்திருக்கும். இந்த டீம் ஒர்க் இருந்ததுனால தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் முடிக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பாயல் குப்தா சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் செயிலிங். கப்பல் ஓட்டும் பொழுது நிறைய சோதனைக்குள்ளான சிரமத்தை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க, அந்த அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வட்டிகா ஜோஷி ரிப்ளை பண்ணுறாங்க, த சீ கேன் கெட் ரியலி டஃப் when the winds are picking up. காற்று ரொம்ப அதிகமாக வீசும்போது அந்த கடலை பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தெரியும், ரொம்ப கஷ்டமானதாக தெரியும். those are the times we have to be active and need to anticipate what could be there ahead. ஆனால் அந்த மாதிரி தருணத்தில் தான் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆன்டிசிபேட் பண்ணுற டைமும் அதுதான். இந்த சவுத் பசிபிக் we encountered a storm. தெற்கு பசிபிக் கடலில் நாங்கள் வந்து ஒரு ஸ்டார்ம் அப்படின்னா புயலை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அந்த டைமில் where the seas were almost 9 to 10 meters high. அந்த டைமில் வந்து காற்றோட உயரம் எப்படி இருந்தது அப்படின்னா புயல் சமயத்தில் 9 to 10 meters உயரத்தில் இருந்தது. அந்த winds were picking up to 60 to 70 knots. அந்த டைமில் வந்து காற்றோட வேகம் இருக்கு இல்லையா, காற்றோட வேகத்தை அளக்கக்கூடிய அந்த அளவு, அந்த யூனிட்டை தான் வந்து நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 60 to 70 knotsல இருந்தது. A unit of speed equal to 1 nautical mile per hour, exactly 1.852 km per hour. 1 knot அப்படிங்கிறது 1.852 km per hour, which is about a hurricane force of wind and land. அது ஆக்சுவலி லேண்டில் வந்து ஏற்படக்கூடிய ஹரிக்கேன் அப்படிங்கிற பயங்கரமான புயலுக்கு சமமான ஒரு ஸ்டார்ம் தான் அது. இட் இஸ் நார்மல் ஆன் சி. இந்த மாதிரி புயல் ஏற்படுறது எல்லாமே சீல ரொம்பவே கேஷுவலாக நார்மலான விஷயம். வேர் தெர் இஸ் ஹார்ட்லி எனி லேண்ட் மாஸ் டு ஸ்டாப் த விண்ட்ஸ். ஆனால் அதே வேகத்தில் ஏற்படக்கூடிய புயல் லேண்ட் நிலப்பரப்பில் வந்தது அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. It was also a blissful experience when something broke down, and after a lot of hard work and effort, we were able to fix it together. ஏதோ ஒரு விஷயம் வந்து ப்ரோக் டவுன், ஏதோ பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா அதிகமான ஹார்ட் ஒர்க் அண்டு அதிகமான கடும் உழைப்போடு நாங்கள் வந்து கடினமான முயற்சியோடு அதை ஒன்று சேர்ப்போம் பார்த்தீங்களா, உரிய இடத்துல அதை பொருத்துவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணது எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாகவே இருந்தது. we will remember these incidents. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிகழ்வுகளை நாங்கள் இன்னுமே வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்போம் as well because it gave us strength to move on. இந்த மாதிரி ஹார்ட் டைம்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸில் தான் நம்ம சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ணும் பொழுது, அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வரும்பொழுது நம்மளால் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்மளோட கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி வந்து நம்மளே ஃபீல் பண்ணுவோம். விஷயங்கள் இன்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப நார்மலாக நம்ம லைஃப்பில் போயிட்டு இருந்ததுன்னா ஓகே நமக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டி, அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது தான் நம்மளோட டேலண்ட் போல் இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். கஷ்டமான சமயங்களில் கஷ்டமான விஷயங்களை தாண்டி வரும்பொழுது தான் நம்மளோட கேப்பபிலிட்டியை நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஹார்ட் டைம்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ்லாம் இவங்க தாண்டி வரப்போ தான் ஓகே இவ்வளோ சேலஞ்சஸை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடுத்தடுத்த சேலஞ்சஸை பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. because it gave us a strength to move on, and if something went bad we were able to overcome those challenges. சில விஷயங்கள் வந்து ரொம்ப பேடாக வேர்ஸ்ட்டாக நடக்கும் பொழுது அந்த மாதிரி சேலஞ்சஸை ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு நம்ம பட்ட கஷ்டங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், ஹவு அட்வென்ச்சரஸ் வாஸ் எ ட்ரிப். உங்களோட பயணம் எந்த அளவுக்கு ஒரு தீரச்செயல் மிக்கதாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. வட்டிகா ஜோஷி ரிப்ளை பண்ணுறாங்க, when we were crossing the Tasman Sea,
We witnessed the brilliant southern lights from sea. நாங்கள் டாஸ்மன் சீயை கிராஸ் பண்ணும் பொழுது கடலில் பிரகாசமான தெற்கு ஒளியை வந்து நாங்கள் பார்த்தோம். இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தட். அது வந்து ரொம்பவே ஒரு அரிதான விஷயம். ரேர் அப்படின்னா அரிதான விஷயம். இன் தோஸ் மந்த்ஸ் த டூ ஃப்ரம் சி, கடலில் வந்து அதை பார்க்குறதுங்கிறது அந்த மாதத்தில் அது ரொம்பவே ஒரு ரேரான விஷயம். ஆனால் நாங்கள் அதை பார்த்தோம். we were absolutely awestruck. ஆப்ஸ்ட்ரக் அப்படின்னா வியப்பு. நாங்கள் ரொம்ப வியப்படைஞ்சிட்டோம் அதை பார்த்தோன்னே. ஏன் அப்படின்னா as we were not expecting it, நாங்கள் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த டைமில். to see the entire sky lit up in green light. அப்படியே இந்த டோட்டல் ஸ்கை முழு வானமே எந்த கலரில் இருந்தது பார்க்கறதுக்கு? பச்சை நிற ஒளியால் வந்து இருந்தது. ரொம்பவே அற்புதமாக இருந்தது. there was bioluminescence. பயோலுமினிசன்ஸ் அப்படின்னா லிவிங் திங்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நிலப்பரப்பில் நம்ம ஃபயர் ஃப்ளைஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது எல்லாமே லைட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஓஷனில் வந்து பாக்டீரியாவிலேருந்து ஷார்க்ஸ் வரைக்கும் 90% க்ரியேச்சர்ஸ் எல்லாமே வந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை தான் நம்ம பயோலுமினிசன்ஸ்னு சொல்கிறோம். அதையும் நாங்கள் பார்த்தோம். டால்ஃபின் ஸ்விம்மிங் இன் த வேக் ஆஃப் த போட் லைக் ஆர் நெய்பர்ஸ். அந்த டால்ஃபின்ஸ்லாம் என்ன பண்ணும், நாங்கள் போட்டில் போயிட்டுருக்கிறப்போ அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி வந்து அந்த போட்டை சுற்றி வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் வெரைட்டி ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ், பல வகையான நாங்கள் சீ கிரியேச்சர்ஸ், கடலில் வாழக்கூடிய உயிரினங்களை நாங்கள் பார்த்தோம். we spotted a dead sperm whale once and we thought it was an island from a distance. It was so huge. அது மட்டும் இல்லை, நாங்கள் டெட் ஸ்பெர்ம் வேல் அப்படின்னா ஒரு இறந்து போன திமிங்கலத்தை பார்த்தோம். அது எந்த அளவுக்கு பெருசாக இருந்ததுன்னா நாங்கள் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறப்ப அது ஒரு பெரிய ஐலாண்ட், தீவுன்னே நினச்சோம். அந்த அளவுக்கு வந்து அது பெருசாக இருக்கும். ஹியூஜ்னா ரொம்ப பெருசு. we are not specialists, so whenever we spotted something in the sea, we had to Google it to learn more about the species. நாங்கள் வந்து பெரிய ஸ்பெஷலிஸ்டெல்லாம் கிடையாது, எல்லா நாலேஜெலாம் எங்களுக்கு கிடையாது. ஸோ நாங்கள் என்னென்ன புது விஷயங்கள்லாம் நாங்கள் சீல ட்ராவல் பண்ணுறப்ப பார்க்குறோமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கூகுள் பண்ணுவோம். இந்த இடத்துல கூகுளுங்க சர்ச் பண்ணுவோம் நாங்கள் அதை பற்றி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், how did your crew spend time deep in the sea? உங்களோட குழுவினர் வந்து ஆழ்கடலில் நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்வாதி ரிப்ளை பண்ணுறாங்க, during circumnavigation we picked up some hobbies and kept posting pictures of delicacies like golgappas and cakes. அந்த உலகை சுற்றி வந்த அந்த கடல் பயணத்தப்போ நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்குன்னு சில ஹாபீஸ்னால் பொழுதுபோக்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நாங்கள் எடுத்துட்டோம். என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப டெலிகசீஸ் அப்படின்னா ரொம்ப சுவை மிகுந்த, டெலிஷியஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி, ரொம்ப சுவை மிகுந்த கோல்கப்பாஸ்னால் பானிபூரி, கேக்ஸு, இதோட படங்கள் எல்லாமே நாங்கள் அங்கே வந்து ஒட்டி வந்து நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். we also read books when the weather was pleasant and did some quilling and craft work. நாங்கள் புக்ஸ் படிப்போம். காலநிலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பொழுது சில கிராஃப்ட் ஒர்க்கும் நாங்கள் பண்ணுவோம். கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னா அந்த கைத்தொழில் வேலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாங்கள் செய்வோம். while team leader Joshi read comics and the Ramayana during her journey, I loved cooking as well, so I indulged in baking. எங்களோட டீம் லீடர் வட்டிகா ஜோஷி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய காமிக்ஸ், ரொம்ப நகைச்சுவை புத்தகங்களாக இருக்கட்டும், ராமாயணா எல்லாமே படிப்பாங்க அவங்களோட ஜேர்னியில். எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கிறதுனால நான் பேக்கிங் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஆல்சோ லைக் கிராஃப்டிங் எ லாட். எனக்கு கிராஃப்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ யூஸ் டு மேக் லேம்ப் ஷேட்ஸ். அதனால் நான் லேம்ப் ஷேட்ஸ்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லேம்ப் ஷேட்ஸ் அப்படின்னா அந்த லேம்ப்லேருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த லைட் இருக்குது இல்லையா, அந்த லைட்டை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக மேலே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, கூடு மாதிரி லேம்புக்கு மேலே, அதுதான் வந்து லேம்ப் ஷேடு. அது எல்லாமே நான் செய்வேன். ஐ லவ் இட் when people appreciate the food that I cook. நான் சமைக்கிற அந்த ஃபுட் இருக்கு இல்லையா, அது எல்லாருமே எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஐ கேவ் மை க்ரூ மெம்பர்ஸ் த பெஸ்ட் டிஷ்ஷஸ் that was possible on land with the limited sources that we had on the boat. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, என்னோடய உணவு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட் டிஷ்ஷஸை வந்து நான் செஞ்சு கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் நிலத்தில் நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா டிஷ்ஷஸ்ஸு, அதவே நான் இங்கே ட்ரை பண்ணி செஞ்சு கொடுப்பேன். இருந்தாலும் லிமிட்டட் சோர்ஸஸ் தானே இருக்கும் போட்டில், எல்லாமே திங்ஸ்லாம் இருக்குது அதில் குக்கிங்க்கு, அதை வச்சு நான் பெஸ்ட் டிஷ்ஷஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வாதி. வட்டிகா ஜோஷி ரிப்ளை பண்ணுறாங்க, 6 is a great number. We were always entertained.
6ங்கிறது ஒரு பெரிய எண். நாங்க எப்பவுமே மகிழ்ச்சியா தான் இருந்தோம் சீல. வி வாட்ச் மூவிஸ். நாங்க வந்து மூவிஸ் படங்கள்லாம் பார்ப்போம். லிசன் டு மியூசிக். மியூசிக் இசையெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம். அண்ட் யூ won't believe some of the goodies the crew dressed up in a tiny pantry even while sailing in rough seas. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. குழுல இருக்கக்கூடிய சில நல்ல பெண்கள், குடீஸ் அப்படின்னா ஒரு ஃபேவர்ட் அந்த மாதிரி நல்ல பெண்கள் வந்து எங்களுடைய ரொம்ப சின்ன அந்த சமையல் அறை இருக்கு இல்லையா அந்த கிச்சனில் அங்கே வந்து ஏதாவது ஒன்று வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, குக்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் அந்த ரஃப் சீஸ் கடல் அந்த கொந்தளிக்கிற டைமில் கூட நாங்கள் என்ன பண்ணோம், நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் பண்ணோம். என்னென்னு பாருங்கள், we made parathas, baked cakes and breads and even made alwa and rasgullas. என்னென்ன பண்ணாங்க, பரோட்டா செஞ்சுருக்காங்க, கேக் பண்ணியிருக்காங்க, பிரெட் எல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸ்வீட்டான அல்வா, ரசகுல்லா எல்லாமே அவங்க அந்த கிச்சனில் வந்து அந்த ஸ்மால் கிச்சன் இருக்குல்லையே அந்த போட்டில் அதில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. we celebrated festivals at sea. நாங்கள் ஸ்வீட் மட்டும் பண்ணலை, கடலை நாங்கள் ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்னது பண்டிகை விழாக்களை கூட நாங்கள் செலிப்ரேட் கொண்டாடி இருக்கோம். when we think about it now on land, இப்போ நாங்கள் வந்து லேண்டில் இருக்கோம். இப்போ நாங்கள் நினச்சி பார்க்குறோம். we remember the Diwali we spent at sea. நாங்கள் அந்த ட்ராவல் டைமில் சீயில் அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த தீபாவளி டைம் செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே நாங்கள் இப்போ நினச்சி பார்க்குறோம். we celebrated 3 birthdays including the first birthday of the boat. நாங்கள் வந்து எங்கள் அந்த டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட 3 பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் செயில் பண்ண அந்த போட்டோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவை நாங்கள் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணோம். Also specific occasions like crossing the equator, the international dateline and such. நாங்கள் சில நாங்கள் நினைவுபடுத்தக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நில நடுக்கோட்டை நாங்கள் கடந்தோம். அந்த நிகழ்வு சர்வதேச தேதிக்கோடு இருக்கு இல்லையா, அதையும் நாங்கள் கடந்தோம். அந்த 2 நிகழ்வுமே எங்களால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Interviewer, what motivated you to fulfill the country's expectations? நாட்டோட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் இல்லையா, அதை நிறைவேற்றும் பொழுது உங்களுக்கு எது வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணது, எது ரொம்ப தூண்டுகோலாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க இன்டர்வியூவர். ஸ்வாதி ரிப்ளை பண்ணுறாங்க, we knew that the entire country was watching us and praying for us, so we never wanted them to have a single day thinking that we are in trouble. எங்களுக்கு தெரியும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் வந்து எங்களை கவனிச்சிட்டு தான் இருக்காங்க, எங்களுக்காக வந்து ப்ரே பண்ணுறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரபிள்னா சிரமங்களில் நாங்கள் இருக்கோம், சிக்கிட்டு இருக்கோங்கிறது ஒரு நாளும் அவங்க அந்த நாட்டு மக்கள் வந்து நினைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சதே இல்லை, அப்படி அவங்க நினச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவாக சொல்கிறாங்க. we knew that it is going to happen. கண்டிப்பாக அது தெரியும் இல்லையா, சீல ட்ராவல் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நாங்கள் ட்ரபிளில் தான் இருப்போங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியும். பட் the people out there did not know what kind of challenges we were facing. நாங்கள் எந்த வகையான சவால்கள்லாம் சந்திச்சோங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அப்சல்யூட்டாக தெரியாது. ஸோ ஒன் ஆஃப் த மோட்டிவ்ஸ் தட் வி கெட் இன் மைண்ட். ஸோ நாங்கள் ஒரு சில விஷயங்கள் எங்களோட மைண்டில் வந்து வச்சுட்டது என்ன அப்படின்னா, தட் வி டிட் நாட் வாண்ட் டு ஃப்ரைட்டன் தம். ஃப்ரைட்டன்னா அச்சுறுத்துறது, பயமுறுத்துறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்கள அச்சுறுத்த விரும்பவே இல்லை, பயமுறுத்த விரும்பவே இல்லை, நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறோம்லாம் சொல்லிட்டு. we decided that once the circumnavigating was over, we are going to show what we have actually gone through. ஒன்ஸ் நாங்கள் இந்த உலகை சுற்றும் பயணமானது முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் என்னென்ன விஷயங்களில் ஜெயிச்சிருக்கோங்கிறத மட்டும் தான் நாங்கள் சொல்லணும்னு நினச்சோமே தவிர, நாங்கள் என்னென்ன ட்ரபிளில் இருக்கோங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்கள வந்து ஃப்ரைட்டன் பண்ண நாங்கள் விரும்பலை அப்படின்னு ஸ்வாதி சொல்கிறாங்க. இன்டர்வியூவர், as a woman, how would you consider this expedition? ஒரு பெண்ணா நீங்கள் இந்த ஆய்வு பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? வட்டிகா ஜோஷி ரிப்ளை பண்ணுறாங்க, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கிரேட் ஆனர். இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மரியாதைக்குரிய விஷயம்னே சொல்லலாம். அண்ட் we couldn't have imagined anything better for our cast off. நாங்கள் வெளியே போய் இவ்வளோ பெரிய விஷயங்கள் செஞ்சுருக்கோங்கிறத எங்களால் வந்து கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் we being an all women team, it is a great boost to women in the country. நாங்கள் நிச்சயமாக இந்த பெண்கள் குழுவாக இருந்திருக்கோம் இல்லையா, அனைத்து மகளிர் குழு இருக்கோம் இல்லையா, இப்படி இருந்ததுனால நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக, ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பெண்கள் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது இன்னொரு பெண்கள் முன்னேறதை பார்க்கும் பொழுது ஸோ ஓகே நம்மளாலே சில விஷயங்கள் முடியும் அப்படின்னு அவங்க நம்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு பெண்களுக்கு நாங்கள் ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருப்போம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் ஆஸ் வி ஆர் கோயிங் ஆஸ் செயிலர்ஸ்னால் கப்பலோட்டிகள், மாலுமிகள். நாங்கள் வந்து இந்த கப்பலோட்டிகளாக ட்ராவல் பண்ணும் பொழுது அண்ட் we as sailors have seen that the sea does not discriminate between genders.
நாங்கள் இந்த மாதிரி செயிலர்ஸாக போனோம் இல்லையா, கப்பலோட்டிகளாக கடல் ட்ராவல் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் அந்த கடல் இருக்கு இல்லையா, அது வந்து ஜெண்டர்ஸ்னால் ஆண் பெண் அந்த வேறுபாடை ஒரு நாளும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாகுபாடு, டிஸ்கிரிமினேட்னா பாகுபாடு. பாகுபாடு பார்க்குறாங்களே நிறைய இடத்துல, ஆண்னா இப்படி பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் கடல் பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து சேல்ஸ் எல்லாமே வந்து ஆண்களாக தானே இருப்பாங்க, அதனால் அப்படி சொல்கிறாங்க. It is always gender neutral and we have realized that gender does not play a role in sailing. எப்பொழுதுமே கடல் வந்து ஒரு நியூட்ரலாக தான் இருக்குது, நடுநிலையோடு தான் இருக்குது. ஆண்னா இப்படி, ஆண் தான் வந்து எங்களை கடலை வந்து நீங்களாக செயில் பண்ணோம், பெண்கள்லாம் நீங்கள் வந்து செயில் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கடல் சொல்லுதான் என்ன கிடையாது. அப்போ கடல் வந்து ஆண் தனியாக பெண் தனியான்னு சொல்லிட்டு பாகுபாடு பார்க்காம ஒரு நியூட்ரலாக இருக்குது கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இன்டெரக்டாக சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரியான ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை பார்க்கக்கூடாதுங்கிறத சொல்ல வராங்க. But to boost the moral in the country and for more women to take in adventures like sailing, I feel it is great that an all-women team had been formed to undergo this expedition. ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன வலிமை, பெண்களோட மன வலிமையை நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும், ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, மேலும் பல பெண்கள் வந்து இந்த மாதிரி கப்பல் ஓட்டுற மாதிரி நிறைய தீரச்செயல்கள், நிறையா தைரியம் எதுக்கெல்லாம் தேவைப்படுமோ, எந்தெந்த ஃபீல்டில் அதிகமாக தேவைப்படுமோ அந்தந்த ஃபீல்டெலாம் பெண்கள் வந்து கண்டிப்பாக வரணும், ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆய்வு பயணம் இருக்குல்ல, எக்ஸ்பெடிஷன், இதை மேற்கொண்ட அனைத்து பெண்களுமே வந்து என்ன, ஒரு பெண்களுக்குள்ள விமன் டீம் தானே. ஸோ நாங்கள் வந்து இதை ஒரு உன்னதமான விஷயமா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Thanks for watching our video. Keep watching our videos, keep learning.